மன்னிப்பேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், ஒரு மனுஷனுக்கு செய்த பாவமும் செய்து முடிச்ச பாவமும் செய்ய போற பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு உண்டுன்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாவத்தை யாரும் ரிசர்வேஷன் பண்ணிட்டு செய்ய முடியுமா? செய்யவே முடியாது. இதுல என்னங்க பாவம்? பாவம்ன்றது எப்படின்னா, ஒருத்தரை நீ குற்றம் சொல்றதே பாவம் தான். அல்லேலூயா. ஒருத்தரை நீ திட்டுறதே பாவம் தான். தண்ணி பிடிக்க குடத்தை எடுத்துட்டு அந்த குடத்துக்கு முன்ன அந்த குடத்தை வச்சுட்டு இன்னொரு குடத்துல தண்ணி பிடிச்சின்னு போறதே பாவம் தான். அல்லேலூயா. சின்ன பாவம் பெரிய பாவம் இல்ல. ஆண்டவர் சொல்றார், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. அந்த பாவத்தை ஒழிக்கிறதுக்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. அவர் சமாதானத்தை கொடுக்கிறதுக்காக வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர்த்தவம் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபு எனப்படும். அல்லேலூயா. அவர் முதலாவது மனுஷனுக்கு கொடுக்கிறது என்ன தெரியுமா? சமாதானம். சமாதானத்தை கடையில வாங்க முடியுமா? ரேஷன் கடையில் கிடைக்குமா சமாதானம்? கார்டு எடுத்துன்னு போய் கேட்டா கொடுப்பானா? கொடுக்க முடியாது. பணத்தால எது வேணா வாங்கலாம், நகை வாங்கலாம், சொத்து வாங்கலாம், சொத்து சுகம் எல்லாத்தையும் வாங்கலாம். ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியும் எதால வாங்க முடியாது? பணத்தினால வாங்க முடியாது. அது யார் தரணும்னா இயேசு கிறிஸ்து தான் தரணும். அல்லேலூயா. உனக்கு அது தரணும்னு சொன்னா அந்த தகுதி யாருக்கு வேணும்னா நமக்கு வேணும். அல்லேலூயா. பாவம் செய்யறவனுக்கு அந்த தகுதி கிடைக்காது, அநியாயம் செய்யறவனுக்கு அந்த தகுதி கிடைக்காது, துக்கம் செய்யறவனுக்கு அந்த தகுதி கிடைக்காது. கர்த்தர் மேல் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறவர்களுக்கு தான் என்ன பண்றது? அவருடைய கிருபை தங்கி இருக்குன்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. என் அன்பு பிரியமான சகோதரன் சகோதரிகளே, நீங்க எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் மேல ஒரு அன்பு வச்சிருக்கிறீங்க. ஆனா முதலாவது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவர் மேல ஒரு விசுவாசத்தை வைக்க சொல்றார். அல்லேலூயா. நம்பிக்கை இல்லாத ஜெபம் எதுலயுமே ஜெயிக்காது, நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை எதுலயுமே ஜெயிப்பது. நம்பிக்கை கூறுறதுதான் விசுவாசம். அல்லேலூயா. உங்களை விசுவாசத்தோடு இருன்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த பகுதியில நாங்க கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல ஒரு குழுவாய் தகுதிப்படுத்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. என் அன்பு பிரியமான தாய்மார்களே, சகோதரர்களே, தகப்பனாரே, வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. அல்லேலூயா. கர்த்தரிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். இளைப்பாறுதல்ன்றது என்னன்னா ஒரு மகிழ்ச்சி, இளைப்பாறுதல்னா ஒரு சந்தோஷம், இளைப்பாறுதல் சொன்னா ஒரு நிம்மதி. அந்த இளைப்பாறுதல் யாரு கொடுப்பாங்கன்னு சொன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்றார். அல்லேலூயா. சொந்த சகோதரன் கொடுக்க முடியாது, கணவனுக்கு மனைவி கொடுக்க முடியாது, மனைவிக்கு கணவன் கொடுக்க முடியாது. இது இளைப்பாறுதல். அது யார் தரணும்னு சொன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் தரணும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நாங்க சென்னையிலிருந்து இந்த கிருபாய் சபன் ஒண்ணு ஜோதி நகர்ல இந்த அரக்கோணத்துல இருக்கிறது. அந்த ட்ரஸ்ட் மூலியமா நாங்க இங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. என் அன்பு பிரியமான சகோதரன் சகோதரிகளே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவையெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுது. பாருங்க, எத்தனையோ தெய்வத்தை நீங்க நேசித்திருக்கிறீங்க, எத்தனையோ அதிகாரிகளை நேசித்திருக்கிறீங்க, எத்தனையோ மக்களை நீங்க நேசித்திருக்கிறீங்க. கர்த்தர் என்ற ஒரு நாமம் இருக்குது, இயேசு நாமம். அந்த நாமத்துக்கு ஒரு நாள் நீங்க ஒரு மதிப்பை ரெஸ்பெக்ட் கொடுத்து பாருங்க, அதுல உங்களுக்கு எப்படி வெற்றி கிடைக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஏனென்றால் வேதத்துல சப்பானி நடக்கப்பட்டான். அல்லேலூயா. குருடன் பார்வையிட இருந்தான், ஊமை பேசணும். அல்லேலூயா. தூண்வாய் உள்ள மனுஷன் என்ன பண்ணார்? ஆண்டவரே நிமிர வைத்து நடக்க வச்சார். இப்படி எல்லாம் ஒரு அற்புதத்தை கர்த்தர் வேதத்துல செய்தார். அல்லேலூயா. அவர் வேதத்தை செய்த காட்டிலும் அவர் உங்களுக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்குள்ள அவர் மகிழ்ந்து களி கூர்ந்து எல்லா உதவியும் செய்யறதுக்கு அவர் தயாரா இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது அவருடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், இவையெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு பிரியமான சகோதரன் சகோதரிகளே, இந்த உலகத்தை படைத்தார் ஆண்டவர். இந்த உலகத்தை சிருஷ்டித்தது 6 நாள்ல இந்த உலகத்தை உண்டாக்குனார். அல்லேலூயா. காற்று, மரம், செடி, கொடி, அல்லேலூயா, காட்டில் இருக்கிற மிருகங்கள், நாட்டில் இருக்கிற மிருகங்கள், மனுஷர்கள், அல்லேலூயா, வானம், பூமி, சூரியன், சந்திரன் எல்லாத்தையும் கர்த்தர் 6 நாள்ல உண்டு பண்ணி இந்த உலகத்தையே வேல்டையே உண்டாக்குனார். அல்லேலூயா.
அப்படியாப்பட்ட தேவனுடைய வார்த்தையை இந்த இடத்துல சொல்லி இருக்கிறோம். என் அன்பு பிரியமான சகோதரன் சகோதரிகளே, உங்க குடும்பத்துல கூட பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாத குடும்பம் ஒரு குடும்பம் கூட இருக்காது. எல்லார் வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு உலகம் சொல்லுது. அதே மாதிரி போராட்டம் உண்டு, உபத்திரம் உண்டு, பிரச்சனை உண்டு, பாடுகள் உண்டு, நிந்தைகள் உண்டு, அவமானம் உண்டு. ஆனா கர்த்தர் சொல்றார், வாருங்கள் என்னிடத்தில், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்றார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு பிரியமான சகோதரன் சகோதரிகளே, நாங்கள் இங்க இருக்கிறோம். இப்போ நீங்க ஒளிபரப்பு மூலியமா கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஐயா, என் சரீரத்துல பலவிதமான நோய் இருக்குது. என் சரீரத்துல பல ஆண்டுகளுக்கு முன்ன எனக்கு உருவாக்கப்பட்ட அந்த நோய் என் சரீரத்தை விட்டு நீங்கள. டாக்டர் கூட மாத்திரை மருந்து சாப்பிடுங்க, அது கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் என்று சொல்லி கொண்டு இருக்கிறாரு. அந்த சரீரத்துல இருந்த பலவீனத்தை விட்டு என்னால வர முடியல, என் பலவீனத்தை என்ன விட்டு போக முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாங்க, இயேசு ஒவ்வொருவருக்கும் தொட்டு சுகத்தை கொடுத்தாரு. அவருடைய ஊழியக்காரனிடத்துல நான் இருப்பேன், தங்கி இருப்பேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நாங்க ஜெபிப்போம், உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கும், நான் ஜெபிச்சா அந்த நன்மை கிடைக்கும். நீங்க அந்த நன்மையை விசுவாசிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுப்பார், உங்க பரிபூர்ண ஒரு சுகத்தை கொடுப்பார். உங்களுக்கு ஜெபம் எதனா தேவைப்பட்டா இங்க நிக்கிறோம், வாங்க, நாங்க ஜெபிக்கிறோம். உங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வாரு. நீங்க எந்த சபைக்கும் போவாதவர்களா, எந்த சபைக்கும் நான் போனதில்லை அப்படின்னு சொன்னா, அந்த கிருபாசனம் சபை இந்த ஜோதி நகர்ல இருக்கிறது. பாஸ்டர் பீட்டர் வெஸ்லி ஐயா, அவர் சபையுடைய போதகர் பேரு. நல்ல ஒரு ஆராதனை நடக்குது.